அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்திகள் உண்மையிலேயே இந்தியாவுக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தி நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு மிக பெரிய வெற்றி ஒன்று கிடைத்திருக்குது. அந்த வெற்றி முழுக்க முழுக்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நடவடிக்கைகளால, அவர் எடுத்த முயற்சிகளால தான் கிடைச்சது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாகுது. இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி எதை பத்தி நாம பேசுறோம் அப்படின்னு இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, கத்தார் நாட்டில் பணியாற்றி வந்த இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் 8 பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருந்த இல்லையா, அந்த நாட்டு நீதிமன்றம் அது தொடர்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக இப்பொழுது அந்த 8 முன்னாள் இந்திய கடற்படை வீரர்களுக்கான தண்டனை குறைக்கப்பட்டிருக்குது. மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த அவங்களுக்கு இப்பொழுது 3 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது. இது உண்மையிலேயே இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு இதை ஏன் நாம சொல்றோம் அப்படின்னு விளக்கமாக இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க. இந்த ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி இந்தியாவுக்கு ஒரு மிக அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று வந்தது. அது என்ன அப்படின்னா, கத்தார் நாட்டில் பணியாற்றி கொண்டிருந்த 8 இந்தியர்கள், அதுவும் யாரு அப்படின்னாக்க இந்திய கடற்படையுடைய முன்னாள் வீரர்கள். அவர்கள் அதுல பலர் இந்திய அரசு விருதெல்லாம் பெற்றவங்க. அந்த 8 பேரும் கத்தார் நாட்டு கடற்படைக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி வந்தாங்க. அந்த நிறுவனத்தில் திடீர்னு ரெய்டு நடத்தின அந்த நாட்டு அரசாங்கம் அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய 70க்கும் மேற்பட்ட இந்தியர்களை நாடு கடத்துச்சு. இந்த 8 பேரை மட்டும் பிடிச்சு இவர்களை ஜெயிலில் அடைச்சிருந்தது. அக்டோபர் 26ஆம் தேதி அன்றைக்கு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சது அந்த நாட்டு நீதிமன்றம். அந்த 8 பேருமே இந்தியாவுடைய முன்னாள் கடற்படை வீரர்கள். கேப்டன் நவ்தேஜ் சிங் கில், கேப்டன் பிரேந்திரகுமார் வர்மா, கேப்டன் சௌரப் வஷிஷ், கமாண்டர் அமித் நக்பால், கமாண்டர் புர்னேந்து திவாரி, கமாண்டர் சுகுங்கர் பகாலா, கமாண்டர் சஞ்சீவ் குப்தா மற்றும் செயலர் ராஜேஷ். இந்த 8 பேருக்கும் மரண தண்டனை விதித்ததற்கான காரணம் அவங்க சொன்னதான் உண்மையிலே விசித்திரமாக இருந்தது. இஸ்ரேல் நாட்டுக்கு கத்தார் கடற்படையுடைய நீர்மூழ்கி கப்பல் இருக்குது இல்லையா, அது தொடர்பான ரகசியங்களை டீட்டெயில்ஸை இஸ்ரேலுக்கு வித்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்க மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. ஆனால் அவங்க பணியாற்றிய அந்த நிறுவனம் கத்தார் கடற்படைக்கு ட்ரைனிங் கொடுக்குதே ஒழிய அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட அந்த நாட்டு நீதிமன்றம் அதை காதில் வாங்குவதாக இல்லை, அவர்களுக்கு மரண தண்டனை விதிச்சது. அதற்கு பிறகு இவர்களை எப்படியாவது காப்பாற்றியாக வேணும் அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முழு வீச்சில் இறங்குச்சு. இதற்கும் அந்த 8 பேர்ல ஒருத்தரான கமாண்டர் திவாரிக்கு 2019ஆம் ஆண்டு இந்தியா தன்னுடைய உயரிய விருதான, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு மிக உயரிய விருதான பர்வேஷி பாரதிய சம்மான் விருதை வழங்கி கௌரவிக்கும் செய்திருந்தது. இப்படிப்பட்டவர்களை தான் பிடிச்சு அவங்க கத்தார் நாட்டுக்கு துரோகம் செய்துட்டாங்க அப்படின்னு அந்த நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியிருந்தது. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு பக்கம் செயல்பட, இன்னொரு பக்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுல தனிப்பட்ட முறையில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த 8 பேரை காப்பாற்றுவதற்காக அவரும் களத்தில் இறங்கினாரு. இந்த 8 பேர்த்துக்கு மரண தண்டனை விதிச்சதோட இல்லாம அந்த 8 பேர்த்த இந்திய அதிகாரிகள் சந்திப்பதற்கு கூட கத்தார் அனுமதி வழங்க மறுத்துருச்சு அப்படிங்கிறதான் கொடுமையிலும் கொடுமை. அவங்க நிலை என்ன, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க மீது விதிக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கூட அவங்களுடைய குடும்பங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை கத்தாரால. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? அதற்குத்தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் களமிறங்கினாரு. டிசம்பர் 1ஆம் தேதி COP28 அப்படிங்கிற பருவநிலை மாநாடு நடந்தது இல்லையா, அதுல பல நாடுகளும் கலந்துக்கிட்டாங்க இல்லையா. அந்த மாநாட்டில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கத்தாருடைய எமிர் ஷேக்கான தமின் பின் ஹமத் அல் தனி அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினாரு. அந்த பேச்சின்போது கத்தார் வாழ் இந்தியர்களுடைய நிலையை பற்றி விவாதிக்கப்பட்டதாக
செய்தி வெளியானது. இந்த சந்திப்பு நடந்து சரியாக 2 தினங்களுக்கு பிறகு இந்தியாவுடைய முன்னாள் கடற்படை வீரர்களை பிடிச்சு ஜெயில வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களை சந்திப்பதற்கு இந்திய அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்குச்சு கத்தார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொண்ட முயற்சியால தான் இது நடந்தது அப்படின்னு அப்பொழுதே பேசப்பட்டது. அதற்கு பிறகு மேலும் 2 முறை இந்திய அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது டிசம்பர் 28ஆம் தேதி அன்றைக்கு கத்தார் அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லி இருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, இந்தியாவை சேர்ந்த அந்த 8 முன்னாள் கடற்படை வீரர்களுக்கு ஏற்கனவே அவங்க நாட்டு நீதிமன்றம் வழங்கியிருந்த மரண தண்டனையை குறைத்து அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக இன்னாருக்கு இன்ன தண்டனை இவ்வளவு தூரம் குறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படவில்லை. அப்படின்னாலுமே கூட இது 3 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையாக இவர்களுக்கு குறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றிய மேலும் விவரங்கள் இன்னும் இந்தியாவுக்கு வழங்கப்படவில்லை. இந்திய அரசாங்கம் இதை வெளியிடும் போதுதான் நமக்கு தெரிய வரும். நண்பர்களே, இந்தியாவுக்கு இந்த வெற்றி கிடைத்ததுக்கு 3 முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, முதலாவதாக இந்தியா கத்தார் அரசாங்கத்திடம் நாங்க எங்களுடைய நாட்டவரை காப்பாற்றுவதற்கு எந்த கோடிக்கும் போறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். உங்களுடைய நாட்டு முறைப்படி நாம உங்களுடைய கோர்ட்லயே நாங்க அப்பீல் பண்றோம், அதற்கான அனுமதியை கொடுங்க, அதற்கான தகவல்களை முதல்ல இந்த கேஸை பற்றிய தகவல்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருபுறம் கேட்டாங்க. மறுபுறம் அப்படி ஒருவேளை இது நடக்கல அப்படின்னா நாங்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு போறதுக்கும் நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்னு இலைமறைவு காய்மறைவாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கத்தார் அரசாங்கத்திடம் சொன்னதாக சொல்லப்படுது. இது கத்தாரை கொஞ்சம் அசைச்சு பார்த்ததாக சொல்லப்படுது. அதே சமயத்தில் ஒரு புறம் இப்படி கண்டிப்பு காட்டிய இந்தியா, இன்னொரு புறம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூலமாக வேறு விதமாக காய் நகர்த்தினாங்க. பாரத பிரதமர் கத்தாருடைய எமிரை நேரில் சந்தித்த போது அவரிடம் இது பற்றி ரொம்பவுமே வெளிப்படையாகவே மிகவும் கரிசனத்தோடு பேசப்பட்டதாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு கத்தார் அரசாங்கம் மனமிறங்கி இந்த தண்டனைகளை குறைப்பதற்கு அந்த நாட்டு நீதிமன்றம் ஆவண செய்வதற்கு தேவையான விஷயங்களை செய்ததாக சொல்லப்படுது. அதோடு இல்லாம இதற்கு அடுத்தபடியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேலும் கத்தாருக்கு பல விஷயங்களை நினைவூட்டியதாகவும் சொல்லப்படுது. முதலாவதாக கத்தாருடைய பொருளாதாரமே கச்சா எண்ணெய் நம்பிதான் இருக்குது. கத்தாரிடமிருந்து மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிற நாடு இந்தியா அப்படிங்கிறத பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெள்ள தெளிவாக அவர்களுக்கு உணர்த்தியதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, கத்தார்ல பல லட்சம் இந்தியர்கள் அங்க பணியாற்றுறாங்க. அப்படி பணியாற்றுகிறவர்களுக்கு தாங்கள் வேலை செய்கிற நாட்டில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடும் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கத்தார் அரசாங்கத்துக்கு எடுத்து கூறியதாக சொல்லப்படுது. அதோடு இல்லாம இந்த 8 முன்னாள் இந்திய கடற்படை வீரர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையிலேயே எந்த அளவுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுல டிரான்ஸ்பேரன்சி இல்லை, வெளிப்படை தன்மை இல்லை அப்படிங்கிறதையும் பிரதமர் அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியதாக சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நேரடியாக பிரதமர் மோடி அவர்களுக்கும் கத்தாருடைய எமிர் அவர்களுக்கும் இடையே நேரடியாக நடைபெற்றது அப்படின்னும் இதுல இருந்த உண்மை தன்மைகளை பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன விஷயங்கள்ல இருந்த அந்த உண்மை தன்மை அதனுடைய வெயிட்டேஜை உணர்ந்த கத்தார் இப்பொழுது இறங்கி வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இது முதல் ஸ்டேஜ் தான். இப்போ 3ல இருந்து 20 வருடம் வரைக்கும் இவங்களுக்கு மரண தண்டனை குறைத்து சிறை தண்டனையாக விதிக்கப்பட்டிருக்குது. இதற்கு அடுத்த கட்டமாக ஏற்கனவே 2019 இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறை கைதிகள் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. அந்த அக்ரிமெண்டின் படி இப்ப கத்தாரை சேர்ந்தவர்கள் இந்திய சிறையில் இருந்தாலோ இந்தியாவை சேர்ந்தவர்கள் கத்தார் சிறையில் இருந்தாலோ அவர்களை அவங்க நாட்டுக்கு இப்ப கத்தார்காரங்களை திரும்பி கத்தாருக்கு அனுப்புறது, இந்தியர்களை திரும்பி இந்தியர்களுக்கு அனுப்புறது. ஆனால் அந்த நாடுகளுக்கு வந்த பிறகும் கூட என்ன தண்டனை விதிக்கப்பட்டதோ, இப்ப கத்தாரில் 10 வருஷம் விதிச்சிருக்கிறாங்கன்னா
இந்தியா வந்த பிறகும் அவர்களுக்கு அந்த 10 வருட சிறை தண்டனை நிறைவேற்றப்படும். ஆனால் இந்திய சிறையில் நிறைவேற்றப்படும். இப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் 2019ஆம் ஆண்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது. அந்த அக்ரிமெண்டின் படி இந்த 8 இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் இந்திய சிறைகளுக்கு அனுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கும் மேல ஒரு படி மேல போய் ஒரு சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு அடுத்தபடியாக கத்தாருடைய எமிர் இருக்கார் இல்லையா, அந்த நாட்டு அரசனை போன்றவர் அவரு, அந்த கத்தாருடைய எமிர் மனிதாபிமான அடிப்படையில் இவர்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடும், அதற்கான வாய்ப்பும் இருக்குது, அதற்கும் இந்தியா நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு சில வல்லுநர்கள் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இப்போதைக்கு நம்முடைய முன்னாள் கடற்படை வீரர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குது, மரண தண்டனையிலிருந்து ஒரு விலக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தபடியாக அவர்கள் இந்தியா கொண்டு வர வேணும், அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு திறம்பட செய்யறாரு அப்படிங்கிற பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய நேரடி பேச்சுவார்த்தையுடைய நேரடி நடவடிக்கைகளுடைய பலனை இன்றைக்கு கைமேல நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. உண்மையிலேயே அவரையெல்லாம் நம்ம கையெடுத்து கும்பிடணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.